ஒரு சின்ன கிராமத்துல வெங்கடேசன் ஒரு விவசாயி இருந்தான். அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். யாரு எதை கேட்டாலும் இல்லன்னு அவன் சொன்னதே இல்ல. ஆனா அவனோட சொந்தக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் கஞ்சத்தனத்தை தான் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் வெங்கடேசனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசுப்பா. என்ன திடீர்னு உனக்கு அவனோட ஞாபகம் வருது? பின்ன இல்லையா, இந்த காலத்துல முன்ன பின்ன யோசிக்காம உதவி செய்யக்கூடிய மனசு வேற யாருக்காவது இருக்கான்னு சொல்லு. இப்போ எல்லாம் அப்படிதான் தெரியும். நாளைக்கு அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது தானே என்னன்னு தெரியும். வந்தா என்னப்பா, நம்ம இல்லையா அவனுக்கு உதவி செய்ய? அடடா, நம்ம வரைக்கும்லாம் சங்கதி வராதுடா. அவனுக்கு தான் ஒரு பெரிய பட்டாளமே இருக்குதே. உனக்கு அவன் குடும்பத்தை பத்தி முழுசா தெரியாதுல்ல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டான். மத்த 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் வெங்கடேசனோட வீட்ல அவனோட மனைவி சுசீலா, ஏங்க ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சுசீலா, எதுக்கு இப்படி கத்துற? உங்க சொந்தக்காரன் யாருக்கோ கடன் கொடுத்தீங்களாமே. அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஊர்ல இருக்கிற எங்க அம்மா எனக்கு லெட்டர் எழுதி சொன்னாங்க. ரொம்ப வேகமா பரவுதே இந்த மாதிரி செய்தி எல்லாம். ஆமா, கொடுத்தேன். அவங்க சீக்கிரமா திருப்பி கொடுத்துருவாங்கடி. எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. இத்தனை வருஷத்துல எத்தனை பேரை நம்ம இப்படி பாத்திருக்கோம். இப்படி சலிச்சுக்கிட்டே அவ வீட்டுக்குள்ள போயிட்டா. இதுக்கு இடையில வெங்கடேசனோட அக்கா பத்மாவும் மாமா மனோகரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வெங்கடேசம் மச்சான், வீட்லதான் இருக்கிறியா? மாமா, அக்கா, வாங்க வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? உன்னை பாக்கணும் போல இருந்துச்சுடா தம்பி, அதனாலதான் கிளம்பி வந்தோம். ரொம்ப சந்தோஷம்க்கா. அது சரி, என் மருமகள் எங்க காணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்கா, இப்ப வருவா. முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா வெங்கடேசன். ஆனா அவங்க வீட்டுக்கு வெறும் கைய வீசிட்டு தான் வந்திருந்தாங்க. அம்மாடி சுசீலா, சொந்தக்காரங்க வந்தா வெளியில வந்து கூட வான்னு கூப்பிட மாட்டியா? ஐயோ மதினி, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். சரி, நீ சமையல் பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. அப்படியே கையோட வடகம் பொரிச்சு ரசமும் வச்சிடுமா. உன் கையினால ரசம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் அறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் சுசீலா வெங்கடேசன் கிட்ட, பாத்தீங்களா பாத்தீங்களா, போய் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்பி வந்து என்னென்ன பேசுறாங்கன்னு பாருங்க உங்க அக்கா. அடடா, நம்மள பாக்கணும் தானே 2 பேரும் வந்திருக்காங்க. ஆமா, உங்க அக்கா வந்துட்டாங்கன்னு குதிச்சுக்கிட்டு திரிங்க. அவங்க வீட்ல செலவை குறைக்கிறதுக்காக அவங்க போடுற நாடகம் இதெல்லாம். சரி, இப்போ அவளுக்கு இருக்கிறது நான் மட்டும் தானே. நீங்க இப்படி வக்காலத்து வாங்குறதுனாலதான் அவங்க ஆட்டமும் அதிகமா இருக்கு. இப்ப என்னடி ஆயிடுச்சு? ஒரு பிடி அரிசி அதிகமா போட போற, அவ்வளவுதானே? வரும்போது வெறும் கைய வீசிக்கிட்டு பகுமானமா வருவாங்க. போகும்போது மட்டும் பையெல்லாம் நிரம்பி வழியும். அதனால இப்ப என்னடி, ஏன் அக்கா தானே? இப்படி சுசீலா கிட்ட சண்டை போட்டான் வெங்கடேசன். நாட்கள் நகர்ந்து போச்சு. சுசீலா சொன்ன மாதிரியே கிளம்பும் போது பத்மா பை நிறைய காய்கறி, உப்பு, பருப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போனான். அவங்க போனதுக்கு அப்புறமா, சரியா குறிச்சு வச்சுக்கோங்க, எடுத்துட்டு போன பொருள்லாம் தீந்த உடனே இன்னும் 10 நாள்ல உங்க அக்கா மறுபடியும் இங்க வருவாங்க. சரி, இந்த தடவை வந்தா நான் பேசிக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசுல அவங்க வந்தப்போ சரி இந்த வீட்டு பொண்ணு தானே நானும் அமைதியா இருந்தேன். ஆனா இவ்ளோ கஞ்சத்தனமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சரி போது நிறுத்திடி, அதான் போயிட்டாங்கல்ல. அடுத்த தடவை வந்தாங்கன்னா நான் பேசுறேன்னு தான் சொல்றேன்ல. என்ன செய்வீங்களோ அது உங்க இஷ்டம். இப்படி கோவமா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. நாட்கள் இப்படியே கடந்துச்சு. உறவினர்கள் எல்லாரும் வெங்கடேசனை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படியே சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு நாள், ஏங்க நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சுசீலா. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமா விழா பண்ணணும். இருங்க இருங்க, உடனே குதிச்சுக்கிட்டு தெரியாதீங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்க நான் ஒரு 4 பெரியவங்க முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணுனா அதுவே போதும். அது என்ன சுசீலா இப்படி சொல்லிட்ட? நம்ம பொண்ணோட முதல் விழா சிறப்பா செய்ய வேண்டாமா? அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா? போதாததுக்கு உங்க சொந்தக்காரங்களை வேற கூப்பிடுறேன்னு சொல்றீங்க. அப்புறம் வீட்ல விசேஷம் வச்சா கூப்பிட்டு தானேடி ஆகணும் அவங்கள. இங்க சொன்ன அடுத்த நிமிஷமே 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து இங்க டேரா போட்டுருவாங்க. எனக்கு ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு கூட எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. சொந்தக்காரங்க கிட்ட எதிர்பார்த்து கூப்பிடலாமா? அந்த இங்கிதம் அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கணும். அதெல்லாம் விடுங்க. இவ்ளோ பிரம்மாண்டமா விழா எடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அப்படி கோச்சிக்கிட்டு உள்ள போயிட்டா. ஆனாலுமே வெங்கடேசன் அவங்க உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். என் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லல. சரி விடுடி, ஒரே ஒரு பொண்ணுன்னு இருக்கா, அவளுக்கு இது கூட செய்யலன்னா எப்படி? அப்படி சமாதானம் சொன்னான். வெங்கடேசன் கூப்பிட்டதுனால உறவினர்கள் எல்லாரும் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என்னம்மா சுசீலா, இப்பதான் சொல்றதா?
கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா முன்னாடியே வந்திருப்போமே. எப்படியோ மதனி, எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, வாங்க வந்து எனக்கு சமையல்ல உதவி பண்ணுங்க. அப்பா, இந்த கால் வலி தாங்க முடியலம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரனே. சரி மதனி, போங்க, உங்களுக்கு டீ அனுப்பி வைக்கிறேன், குடிங்க அப்படி சொன்னா. உறவினர்கள் எல்லாரும் சேவைகளை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கூட கொடுக்காம கிளம்பி போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு சின்ன துணி கூட யாரும் வாங்கிட்டு வரல. இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு நம்ம எந்த குறையும் இல்லாம எல்லாமே செஞ்சுட்டோம். அது அப்படி இல்ல. அவங்க கிட்ட பணமோ சொத்தோ எதுவுமே இல்லன்னா பரவாயில்ல, எல்லாமே இருந்தும் கூட இப்படி இருந்தா எப்படி? கடவுளே, இத கொஞ்சம் விட. உங்களுக்கு இப்ப புரியாதுங்க. சரிம்மா, இனிமே அவங்க யாரையும் நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு போயிட்டான் வெங்கடேசன். அதுக்கப்புறம் சுசீலாவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்க. ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி, உன் பொண்ணோட சடங்கு ரொம்ப அற்புதமா நடந்துச்சு. ஆமா அண்ணி, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கிராமத்துல இவ்ளோ சிறப்பா எந்த விழாவும் நடந்ததே இல்ல. ஆமா அண்ணி, என்ன இருந்தாலும் நம்ம வெங்கடேச அண்ணனுக்கு தான் எவ்ளோ பெரிய மனசு. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அப்படின்னா சீர்வரிசை எக்கச்சக்கமா வந்திருக்கோம். ஆமா, அப்படியே வந்து தள்ளிருச்சு. என் சொந்தக்காரங்க இருக்காங்களே, சாப்பிடுறதுக்கு பெரிய கை, செய்யறதுக்கு மட்டும் சின்ன கைன்னு சொல்லுவாங்களே, இவங்கள பத்தி நான் வேற என்னத்த சொல்றது? என்னாச்சா நீ இவ்ளோ வருத்தப்பட்டு பேசுற? என்னத்த சொல்ற? ஒரு வாரமா வீட்ல தான் தங்கி இருந்தாங்க. சாப்பிடுறது தூங்குறது தவிர ஒரு வேலையும் செய்யல. கடைசில பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கூட கொடுக்காம போயிட்டாங்க. இப்படி கூட இருப்பாங்களா? குறைஞ்சபட்சம் கௌரவத்துக்காகவாவது ஏதாவது செய்யணும்ல. எல்லாம் என் தலை எழுத்து. வெளியில பாக்குறதுக்கு பெரிய மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட வரும்போதுதான் எல்லா கஞ்சத்தனமும் வெளியில வரும். வெளியில போயிருந்த வெங்கடேசன் வீட்டுக்கு வந்தான். என்னம்மா, மதுரையும் நாத்தனாரும் ஏதோ விஷயத்த பத்தி தீவிரமா பேசுறீங்க போல. அது ஒண்ணும் இல்லன்னு, நீ விழாவ ரொம்ப சிறப்பா நடத்துனன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. பார்த்தா அப்படி தெரியலையே. உங்ககிட்ட எதுக்குங்க மறைக்கணும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. உங்க சொந்தக்காரங்களோட கஞ்சத்தனத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்த. சரி, நான் போய் தூங்குறேன். அப்படி அந்த விஷயத்த வளர்க்காம அங்கிருந்து போயிட்டான். சுசீலாவுக்கு கோவம் வந்துச்சு. சரி அண்ணி, நாங்க அப்ப கிளம்புறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத அண்ணி, இந்த உலகமே அப்படித்தான். எல்லாரும் அவங்க சுயநலத்தை மட்டும்தான் பாப்பாங்க. சரி, போயிட்டு வாரோம். அப்படி அவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி வெங்கடேசன் இந்த விஷயத்த பத்தி தீவிரமா யோசிச்சான். அடுத்த நாள் காலையில, சுசீலா, எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னவோ? நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க தேவைக்காக தான் என்ன உபயோகப்படுத்திக்கிறாங்க. அடேங்க அப்பா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவது இது புரிஞ்சுதே. ஆமா சுசீலா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் போது சித்தப்பா கிட்டயும் மாமா கிட்டயும் கேட்டேன். ஒருத்தர் கூட வாயே திறக்கலையே. அததான் சொல்றேன், அவங்க பையிலேந்து ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. ஆனா வாய் மட்டும் 1.5 முழத்துக்கு நீளும். நான் உதவி பண்ணவங்கள கூட ஒருத்தர் கூட எனக்கு திரும்ப உதவி பண்ணணும்னு நினைக்கவே இல்ல. நான் அவங்கள கூப்பிட்டப்ப கூட மனப்பூர்வமா வரல. அவங்க தேவைக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? ஆமா சுசீலா, இதுக்கப்புறம் நான் உதவி பண்ணுவேன் தான். ஆனா அதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். நம்ம நல்ல குணத்தை தவறா பயன்படுத்துறவங்களுக்கு இல்ல. இதுதாங்க எனக்கும் வேண்டியது. சுசீலா இப்படி சொன்னா. அன்னையிலிருந்து வெங்கடேசன் தன்னோட நற்பண்போட சேர்த்து விவேகத்தையும் பயன்படுத்தி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சேவல் கூவுறத கேட்டோ இல்ல பறவைகளோட கீச்சொலிய கேட்டோ கண்முழிப்பாங்க. ஆனா ராமாபுரத்துல வசிச்ச காந்தம்மா மட்டும் அக்கம் பக்கத்து வீட்டு சண்டைகளை கேட்டுட்டே தான் கண்முழிப்பாங்க. அப்பப்பா, என்னதான் இது சண்டையோ! இந்த மாதிரி சண்டை போடுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி சலிச்சுக்கிட்டே வீட்டு சோர் பக்கமா வந்து நிப்பாங்க. அவங்க வீட்டு வலது பக்கம் கோபாலம் லக்ஷ்மின்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. என்னவோ லக்ஷ்மி, நேரமே சரியில்லை. 1 ரூபாய் சம்பாதிச்சா 10 ரூபாய் நமக்கு செலவாயிட்டு இருக்கு. பரவாயில்ல விடுங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். இப்படி எல்லா வீடுகள்லயும் நடக்கிற மாதிரி அங்க உரையாடல்கள் நடக்கும். இடது பக்கம் வீட்டுல இருக்கிற கிருஷ்ணய்யா ராதம்மா தம்பதிகளோட சண்டைய கூட காந்தம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னவோ, சில பேரோட வாழ்க்கை மட்டும் மாறவே மாறாது. இவங்கள நினைச்சா உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். ஒரு நாள் கோபாலம் ரொம்ப ஆசையா வளர்த்து வந்த பசுவுக்கு உடல்நல சரியில்லாம போச்சு. ஐயோ, என்னங்க இது? புல்லு கூட சாப்பிடவே இல்ல. பார்க்கவே பாவமா இருக்கு. வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போலாமா? போலாம்தான், ஆனா கையில காசு இல்ல லக்ஷ்மி. என் தாலிய தரேன், அத அடமானமா வச்சு நீங்க பணம் வாங்கிட்டு வாங்க.
தங்கம்லாம் எதுக்கு லக்ஷ்மி? உன்கிட்ட இருக்கிறதே அந்த ஒரு தாலி தான். நானே ஏதாவது ஒண்ணு பாக்குறேன். ஏங்க, நீங்க தப்பா நினைக்கலைன்னா என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோடயே சொன்னா. என்னது? காந்தம்மா கிட்ட நிறைய பணம் இருக்குமே, அவங்க கிட்ட போய் வட்டிக்கு வாங்கலாமா? வட்டிக்கா? பரவாயில்லங்க, அறுவடை முடிஞ்சு கையில காசு வந்தா கொடுத்துடலாம். சரி, கேட்டு பாக்குறேன். இப்படி சொல்லிட்டே கோபாலம் உடனே கிளம்பி போனாரு. காந்தம்மா வீட்டு வராந்தாலேயே உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வணக்கம் காந்தம்மா. அவர் சொன்னதும் காந்தம்மா கோபாலத்தை பார்த்தாரு. ஆனா பதில் வணக்கம் கூட சொல்லணும்னு தோணல. என்ன விஷயம்? காந்தம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் பணம் தேவைப்படுது. 2 மாசத்திலேயே வட்டியோட திருப்பி கொடுத்துடுறேன். இப்படி ரொம்ப பணிவா மரியாதையா தான் கேட்டாரு. ஆனா காந்தம்மா அவரை ஒரு பேச்சுக்கு கூட உட்காருன்னு கூட சொல்லல. ஆ, நீ நல்ல உழைக்க கூடியவன் தான். பாவம், என்ன செய்யறது? காலம் கை கொடுக்காததுனால இப்படி அலையிற, அப்படித்தானே? அப்படி விசாரிக்கிற மாதிரி பேசுனாங்க. அந்த வார்த்தைகள் குத்தி காட்டுறதுக்காகவா இல்ல அனுதாபத்தினாலயான்னு யாருக்குமே புரியல. ஆனா அதை தட்டி கேட்கிற தைரியம் அந்த நேரத்துல கோபாலம் கிட்ட இல்லவும் இல்ல. இப்போ உனக்கு பணம் தரேன்னு வை, ஆனா பின்னாடி அதை எப்படி திருப்பி கொடுப்ப? இப்படி அவங்க நேரடியா கேட்கவும் கோபாலத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியல. ஏன்னா அடமானம் வைக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்ல. நீங்க அன்னாட காட்சி தானே? இப்படி அவங்க கேட்டதும் தான் காந்தம்மா வேணும்னே குத்தி காட்டுறாங்கங்கிறது கோபாலனுக்கு புரிஞ்சுது. ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மரியாதையாவே பதில் சொன்னாரு. அறுவடை முடிஞ்சதும் பணத்தை கொடுத்துடுறேம்மா. இப்படி சொல்லவும் காந்தம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு, ஒருவேளை அறுவடை சரியா அமையலன்னா என்ன செய்வ? இப்படி கேட்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டாரு. நாளைக்கு பயிர் காஞ்சு போகலாம், இல்ல விளைச்சல் குறைய வரலாம். அதுவும் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற கடன்களுக்கே அது சரியா போகலாம். இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்க. கோபாலம் எதுவும் செய்ய முடியாம திகைச்சு போய் நின்னாரு. போட்டும், உன் பொண்டாட்டியோட உடம்புல ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லையே. கூழுக்கு கூட வழி இல்லாத நீங்க என் கடனை எப்படி திருப்பி தருவீங்க? இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி கேட்டாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்டு ஆத்திரம் வந்தாலும் பல்ல கடிச்சிட்டு மௌனமா நின்னாரு கோபாலம். ஆனாலும் உனக்கு குடுக்கறதுக்கு இப்போ என் கையில அவ்வளோ பணம்லாம் இல்ல, போயிட்டு வா. இவ்ளோ பேசி அனுப்பி வச்சுட்டாங்க. தன்னை அவமானப்படுத்துறதுக்காகவே தான் காந்தம்மா நிக்க வச்சாருங்கிறது கோபாலனுக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது. வேற வழி இல்லாம நடந்ததை வீட்ல வந்து சொன்னான். லக்ஷ்மியும் அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. இவ்ளோ பேசிட்டாளா? அவளை சும்மா விட மாட்டேன். அவ சங்கதி என்ன நான் பாத்துக்கறேன். அப்படி சொல்லிக்கிட்டே முந்தானிய இழுத்து சொருகிட்டு ஆவேசப்பட்டா. மனைவி எதை வேணாலும் சகிச்சுக்குவா, ஆனா தன்னோட கணவனுக்கு அவமானம் வந்தா அவளால தாங்கிக்க முடியாது இல்லையா? ஆனா கோபாலன் அவளை சமாதானப்படுத்தினாரு. லக்ஷ்மி, கடவுள் நமக்கு இது மாதிரி அவமானங்கள்லாம் கொடுக்கறது நம்ம வருத்தப்பட வைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வைராகியத்தை கொடுக்கறதுக்காகவும். அப்படி ரொம்ப நிதானமா சொன்னாரு. உடனடியா தன்னோட மனைவியோட தாலிய வித்து பசுமாட்டுக்கு சிகிச்சை கொடுத்தான். அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பசுக்களையும் வாங்கிட்டு வந்தான். இந்த விஷயத்தையும் காந்தம்மா ஒட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்த ஒரு தாலிய கூட வித்துட்டானா? இனி இவங்க உருப்பிட்ட மாதிரிதான். இப்படி அவங்க நினைச்சதோட மட்டும் இல்லாம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் இத பத்தி பரப்புனாங்க. இன்னொரு பக்கம் ராதாமா கிருஷ்ணய்யா தம்பதிகள் தங்களோட புது வாழ்க்கைக்கு மெல்ல அடி எடுத்து வச்சாங்க. ஐயோ, ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லம்மா. இப்படி காந்தம்மா வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியா, என்னாச்சுக்கா? என்னத்த சொல்ல, பக்கத்து வீட்ல எல்லாம் ஒரே சண்டை. இப்படி தேவையே இல்லாத விஷயம் எல்லாம் பேசுவாங்க. 4 நல்ல வார்த்தை சொல்லி அந்த சண்டைய நான் நிறுத்திருப்பேன். ஆனா நமக்கு தேவையில்லாத விஷயத்துல நம்ம மூக்க நுழைச்சா நம்ம மரியாதை போயிடும்ல. இப்படியெல்லாம் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கள ரொம்ப மட்டமா பேசுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. பசுக்களோட பால் மூலமா கோபாலன் ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற ஆரம்பிச்சான். அந்த பாலோட சேர்த்து வீட்ல அவனோட மனைவி அப்பளம் தயாரிக்க ஆரம்பிச்சா. மாலை நேரத்துல அத கூடையில வச்சுக்கிட்டு ஊர் ஊரா கொண்டு போய் வித்துட்டு வந்தான் கோபாலன். அப்பளம்மா, அப்பளம், நல்ல மொறுமொறுப்பான அப்பளம். இப்படி ஊர் முழுக்க சுத்தி வித்துட்டு இருப்பாரு. வாங்கிக்கோங்கம்மா, பணம் நாளைக்கு கொடுங்க, இதுல என்ன இருக்கு? அப்படி ரொம்ப பணிவா பேசுவான். கோபாலனோட பணிவும் லக்ஷ்மி பண்ண அப்பளத்தோட சுவையும் அந்த வியாபாரத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போச்சு. நியாயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சா மகாலட்சுமி அள்ளி கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல. புத்திசாலியானவன் தூங்கிட்டு இருக்கும் போது கூட பணம் சம்பாதிக்கிற வழிய உருவாக்குவான். இங்கேயும் அதான் நடந்துச்சு.
லக்ஷ்மிக்கு மறுபடியும் தங்க நகைகள் வந்துச்சு. வீட்ல மகிழ்ச்சி வந்துச்சு. மெல்ல மெல்ல அவங்களோட கடனும் பிரச்சனை எல்லாமே தீந்து போச்சு. இத பார்த்து காந்தம்மாவுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சுது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் தானே, அப்படி சும்மா வெளியில சொல்லிப்பாங்க. காலப்போக்குல ராதாமா கிருஷ்ணய்யா தம்பதியோட வாழ்க்கையும் சீராச்சு. புது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சுது. அதனால அந்த வீட்லயும் சண்டைகள் குறைஞ்சிடுச்சு. கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யமா பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்லயும் எந்த பிரச்சனைகளும் இல்லாம மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிச்சுது. சுவரோரத்துல நின்னு ஒட்டு கேட்ட காந்தம்மாவுக்கு சண்டையெல்லாம் இல்ல, இப்ப சிரிப்பு சத்தம் தான் கேட்டுச்சு. அது சரி, சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா நல்லது தானே. நான் எப்பவுமே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கணும் தான் நினைப்பேன். அப்படி வெளியில சொல்லிக்குவாங்க. ஆனா காந்தம்மாவோட மனசுல இப்ப பொறாம எட்டி பாத்துச்சு. என்னது இது, இவங்க வீட்ல இப்போ சண்டையே இல்ல, இப்போ பணத்துக்கு கூட எதுவும் கஷ்டம் இல்ல போல இருக்கு. இப்படி மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காந்தம்மா பொறுக்க முடியாம கோபாலமோட வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்த கோபாலம் எந்திரிச்சான். வாங்க வாங்க காந்தம்மா, உட்காருங்க. அப்படி மரியாதையா சொன்னான். பரவாயில்லடா கோபாலம். ஐயோ அதெல்லாம் இல்ல, நீங்க பெரியவங்க, உட்காருங்க. அங்க போய் உட்கார்ந்துகிட்டு அந்த வீடு, அங்க இருந்த பொருட்கள், நகைகள் இது எல்லாத்தையும் நோட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. என்னம்மா இப்படி வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இப்பெல்லாம் வியாபாரத்துல ரொம்ப நல்ல சம்பாத்தியம் வருது போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ. அப்படி ரொம்ப பணிவா சொன்னான். நீ சாதிச்சிட்டேன்னு எனக்கு புரியுது தம்பி. வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சொல்லு, நானும் பங்குதாரர் ஆகுறேன். ஐயோ பெரிய வார்த்தைம்மா, நேரம் காலம் வந்துச்சுன்னா சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். இப்படி சொல்லி விருந்தாளிய நல்லா உபசரிச்சு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் காந்தம்மா ராதம்மா கிருஷ்ணய்யாவோட வீட்டுக்கு கூட போனாங்க. ஒன்னும் இல்ல தம்பி, புது குடித்தனம் பண்றீங்கல்ல, சண்டை சச்சரவு கஷ்டம் ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன். பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும், ஆனா நீங்க மட்டும் எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும், சரியா? இப்படி பேசிட்டு போனாங்க. இது சும்மா வாய்னால சொல்றாங்களா இல்ல மனசார சொல்றாங்களான்னு நமக்கு தெரியாதா என்ன? அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. காந்தம்மாக்கு கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவ்ளோ காலமா அக்கம் பக்கத்து வீட்ல இருந்த சண்டை சச்சரவுகளை கேட்டு சந்தோஷப்பட்டு தன்னோட காலத்தையே வீணாக்கிட்டோன்னு இப்ப தோணுச்சு. ஆனா கோபாலம் லக்ஷ்மி கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்தது, ராதம்மா கிருஷ்ணய்யா பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டு அன்பா பாசமா மாறினது, அவங்களுக்கு ஒரு ஆலோசனை வந்துச்சு. ஒரு நாள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பேசினாங்க. நான் இவ்ளோ நாளா உங்க கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்து உதவி பண்ணாம சும்மா வம்பு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையவே மாத்திக்கிட்டீங்க, எனக்கும் நல்ல பாடம் சொல்லி தந்தீங்க. அப்ப கோபாலம் சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்லம்மா, நம்ம எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்துகிட்டாதான் வாழ்க்கையும் நல்லா போகும் அப்படி சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் காந்தம்மாவோட மனசு மாறிடுச்சு. இனிமே அக்கம் பக்கத்து வீடுகள்ல பிரச்சனை இருந்தா அத பத்தி வம்பு பேசாம உதவியா இருக்கணுங்கிற முடிவுக்கு காந்தம்மா வந்தாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு.